டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு ஆண்களுக்கு வலிமையும் இளமையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து எளிதில் நீங்கள் தயாரிக்கலாம். நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் பலகீனமாக இருப்பாங்க, கை கால் அசதி இருக்கும், சோர்வு இருக்கும். எப்பவும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாவே ரொம்ப சோர்வாக இருக்குது, ஏதாவது குடிக்க இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வலிமையும் தரும், அதே போல் இளமையும் தரும், அழகையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூரணம் நீங்கள் தயாரிக்கலாம். எல்லாமே இன்றைக்கி குறிப்பு எடுத்துக்கங்க. அமுக்கரா கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா நாட்டு அமுக்கரா கிழங்குன்னு கேளுங்க, 1 கிலோ வாங்கிக்கோங்க. நாட்டு அமுக்கரா கிழங்கு. அதே போல் தண்ணீர் விட்டான் கிழங்கு அதுவும் நீங்கள் கடைகளில் கேட்டு அது 1 கிலோ. அதே போல் பூமி சர்க்கரை கிழங்கு, அதே போல் பூனைக்காளி விதை, பூமி சர்க்கரை கிழங்கு 1 கிலோ. அதே போல் பூனைக்காளி விதை 1 கிலோ. அதே போல் நிலப்பனை கிழங்கு இது 1 கிலோ. இந்த 5 மூலப்பொருளை நீங்கள் வாங்கியாச்சு. அமுக்கரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, பூமி சர்க்கரை கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, அதே போல் பூனைக்காளி விதை, இந்த 5ஐயும் வாங்கியாச்சு. 1 கிலோ வாங்கிட்டீங்க. இதில் அமுக்கரா கிழங்கு என்ன பண்ணணும், பாலில் வேக வைக்கணும். பிட்டு அவியல் நம்ம புட்டு செய்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வேடு கட்டி அது மேலே அமுக்கரா கிழங்கை போட்டு கீழே நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால், இந்த அமுக்கரா கிழங்கு ஆவியில் வேக வைக்கிறது. பாலை ஊற்றி அது மேலே வேடு கட்டி அமுக்கரா கிழங்கை போட்டு மூடி வேக வைக்கணும். அந்த பால் சுன்ற வரலையும் நீங்கள் நல்லா வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் எடுத்து அதை உலர்த்திடணும். அதே போல் பூனைக்காளி விதையை வேக வச்சு அந்த மேல் தோலை நீக்கிடணும். பூமி சர்க்கரை கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, அதே போல் தண்ணீர் விட்டான் கிழங்கு, இதெல்லாம் சுத்தப்படுத்தி இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பாலில் வேக வைக்கணும். பிட்டு அவியல்னு சொல்லுவாங்க. வேக வச்சு நிழலில் உலர்த்தி எல்லாமே நல்லா காய வச்சாச்சு, சுத்தப்படுத்தியாச்சு. பூனைக்காளி விதையும் மேல் தோலை நீங்கள் நீக்கியாச்சு. நீக்கின பிறகு எல்லாமே ஒரே எடை இருக்கணும். தனித்தனியாக அரைங்க, அல்லது ஒன்றா. என்னால் முடியாது சார், மிஷினில் கொடுத்தா எல்லாத்தையும் ஒன்றா தானே அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பரவாயில்ல, இந்த 5 மூலப்பொருளையும் ஒன்றாவே நீங்கள் ஒரே எடை எடுத்து நிறுத்து அரைச்சி சலிச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. எல்லா ஆண்களும், அதாவது 12 வயதுக்கு மேலே ஒரு நேரம் 2 கிராம் எடுத்து காய்ச்சின பாலில் கலந்து ஒரு வேளை நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் 16 வயதுக்கு மேலே அல்லது 18 வயதுக்கு மேலே காலை இரவு 2 வேளை 2லிருந்து 4 கிராம், அதாவது அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து காய்ச்சின பாலில் கலந்து கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையை கலந்து தொடர்ந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆயுள் காலம் முழுவதுமே இதை பயன்படுத்தலாம். ஏன்னா ஆண்களுக்கு வலிமையை தரக்கூடியது, இளமையை தரக்கூடியது, அழகை தரக்கூடியது, அதே ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதோட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் ஆகக்கூடிய ஆண்களுக்கு அணுக்கள் குறைவாக இருக்கிறது அப்படிம்பாங்க. அதே போல் மொட்டிலிட்டி குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைகளில் இந்த சூரணம் மிகச்சிறந்த ஒரு பயனை கொடுக்கும். எல்லாருமே நீங்கள் வீட்டில் தயாரித்து நான் சொன்ன முறைப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அளவு பிரகாரம் வாங்கி அதை பாலில் வேக வச்சு, பிட்டு அவியல்னு சொன்னேன் இல்லையா, பாலில் வேக வச்சு அதை நிழலில் உலர்த்தி அரைச்சி அதை சலித்து வச்சுக்கிட்டு தினசரி, நான் வயது சொன்னேன் இல்லையா, அந்த வயது பிரகாரம் அது 13 வயதுலேருந்து 18 வயது வரை ஒரு வேளை கொடுக்கலாம். 2 கிராம் நீங்கள் காய்ச்சின பாலில் கலந்து கொடுக்கலாம். 18 வயதுக்கு மேலே தொடர்ந்து காலை இரவு 2 வேளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக நான் சொன்ன அத்தனை குறைபாடுகளும், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள், இப்போ குழந்தையின்மை பிரச்சனை ஆண்கள் மூலமாக கூட நமக்கு என்ன அணுக்கள் குறைவாக இருந்தால், மொட்டிலிட்டி குறைவாக இருந்தால், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் என்று சொல்வார்கள், இந்த நிலையில் கூட இந்த சூரணம் மிகச்சிறந்த ஒரு பயனை கொடுக்கும். அதனால் நம்மளுடைய திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை பயன்படுத்தலாம். மற்றவர்களும், இப்போ பல மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிற ஆண்களும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.